Hi and welcome back to another episode of Skyline's podcast. இன்னைக்கு ஷோல நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் ராம் K7. ராம், hi, welcome to the show. Thank you. So இன்னைக்கு நம்ம வேற ஒரு ஸ்டுடியோல இருந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். It's an amazing experience, I think. வேற ஒரு ஸ்டுடியோவா? ஆமா, அந்த பின்னாடி பாருங்க, எல்லாம் புதுசா இருக்கு. Skyline podcast இருக்கு, எல்லாமே இருக்கு. So we are having this new look tried out for our podcast. So இதுல வந்து ரொம்ப போரிங்கான பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இனிமே உங்களுக்கு அது கிடையாது. So we'll have like amazing things. So நான் நடுவுல பேசும்போது நிறைய பேருக்கு எதை பத்தி பேசணும்ன்ற ஒரு ஐடியா இருக்க முடியும். So அதெல்லாம் வந்து டிபிக் பண்றதுக்கு now we have like an amazing setup and we have enhanced our content creation equipments and stuff. Pictorial inme nariya more than us just talking. We will try to engage you with more of pictures and other visual content nariya போட்டு. Okay, so நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? லேப்டாப்லாம் வேற வச்சிருக்கோம். So நீங்க சொல்லுங்க. So இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து பிராண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து ஒரு பாத் எடுக்க போறோம், புது செட் ஆஃப் ஆடியன்சஸ் ரீச் பண்ண போறோம்னு சொல்லும்போது they decide something new. So they will go for rebranding. நம்ம பண்ண மாதிரி. ஆமா, இப்போ நம்மளோட செட்டப்புக்கு நம்ம ரீபிராண்டிங் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய வந்து பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்மால் பிசினஸ் டு பிக் பிசினஸ். ஸோ அக்விசிஷன் இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் மர்ஜர் இருந்தாலும் சரி. ஸோ அதை பத்தி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன பிரீஃப் நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களோட எப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி how do you define rebranding? First, branding. So like always, branding is giving a persona to your brand through various for example ஒரு லோகோ கொடுக்கிறது, டேக்லைன் கொடுக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பிராண்ட் வாட் இட் ஹேஸ் டு கம்யூனிகேட் ஒரு பர்சனா ஒரு பிராண்டா பண்றது இஸ் பிராண்டிங். ஸோ ரீபிராண்டிங் இஸ் when you change this attire ஒரு பர்சோனாவா ஒரு பிராண்டுக்கு மாத்துறது. ஸோ யூ ஹவ் பீன் கம்யூனிகேட்டிங் ஒரு பிராண்டா ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கும். பட் அந்த ஆடியன்ஸ் வந்து ஹேஸ் கிராஸ் த ஏஜ். நமக்கு இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள வராங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல். ஒரு 90s கிட்ஸ் உள்ள போயிட்டு 2K கிட்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு என்கேஜ் பண்ற மாதிரி நம்ம அடுத்து நம்ம பிராண்ட் ஸ்டைலை மாத்துறது பேர் தான் ரீபிராண்டிங். Many companies continuously do it. We see Google doing it on a day-to-day basis to show how innovative it is in rebranding. Recently, நிறைய banks பண்ணிருக்காங்க. We saw Hutch and வோடஃபோனோட தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரீபிராண்டிங் நினைக்கிறேன். பக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் சரி, ஸோ பிராண்டிங் ஸ்டைல்ஸ்லேயே வந்து அந்த ரெட் கலர் அவங்க யூஸ் பண்ண விதமே வந்து வோடஃபோன் அது ஒரு ரீபிராண்டிங். பிளஸ் அந்த டாக்ல இருந்து தென் தே வென்ட் டு ஜூஸ். ஆமா, ஜூஸுவோட இன்க்ளூஷன் வந்து அதுவும் கிரிக்கெட் வந்துட்டு இருந்த டைம்ல வந்து ரைட் டைம்ல கரெக்டா இது பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சிம்பிள்ஸ் அந்த கேரக்டர்ஸ் மாஸ்கர்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணப்போ பிராண்டோட கனெக்ஷனே வந்து டிஃபரெண்ட் ஆயிடும். டோட்டலா கம்யூனிட்டியே ஃபார்ம் ஆச்சு. ஃப்ரம் இண்டிவிஜுவல் இருந்து ஒரு டாக் இருக்கும்போது யூ அண்ட் ஐ இட்ஸ் a beautiful world. ரெண்டு பேர் வந்து now we are a family கிரியேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டைம் வந்து இட் வாஸ் நாட் லைக் நமக்கு 4G எல்லாம் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப் இருக்க டைம்னா வந்து அந்த டைம்ல எல்லாருமே ஸ்பெசிஃபிக்கா கனெக்ட் டக்குன்னு ஷேர் பண்ணிருப்பாங்க. ஜூஸுலாம் செம்ம ட்ரெண்ட்ல இருக்கும். ஒவ்வொரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் ஒரு ஆட் இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து நடுவில் என்னன்னா அது வந்து அனிமேஷனே நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் பீப்புள் டூயிங் த ஆக்ட். ஸோ நல்ல ஒரு ஏஜென்சி, நல்ல ஒரு கிரியேட்டிவ் டிசைன்ஸ். ஸோ இப்போ ரீபிராண்டிங் பண்ணும்போது வாட் like pushes a brand to rebrand itself. So நம்ம பேசிக்கா சொல்லும்போது it takes a new episode of their journey. So what are the things the brand will like consider before going for rebranding? So first is நம்ம ஐடா மாடல் தான். ஸோ அவேர்னஸ். ஸோ ஒரு பிராண்ட் மேலே நமக்கு அவேர்னஸ் போயிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து டு பிரிங் இன் அவேர்னஸ் ரேதர் தென் ஜஸ்ட் மார்க்கெட்டிங். நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறது ஓகே, ஐ டேக் அ நியூ லுக் அண்ட் ப்ரொமோட். ஒரு ரஜினி படம் மாதிரி நான் போன படம் இப்படி நடிச்சிட்டேன். பட் ஐ எம் ஸ்டில் த சேம், ஐ எம் ஸ்டில் த சூப்பர் ஸ்டார். I'll just take a new look, new avatar எடுத்துட்டு நான் திரும்ப வரேன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்டைல் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், பட் அப்பியரன்ஸ் மட்டும் லைட்டாக மாறி இருக்கும். ஓகே. ஸோ சில பிராண்ட்ஸ் வந்து பேரை வந்து they keep it and லோகோவில் சின்ன கலரில் மாற்றுவாங்க. ஸோ சில பிராண்ட்ஸ் வந்து they change their entire identity to a different name. Correct. ஸோ ஒரு 10 வருஷமா நான் வந்து ஒரு பிராண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் there is a company called Daily Mail. ஸோ அவங்க வந்து கன்சைன்மெண்ட், ஸோ they are into postal services, logistics. ஸோ கன்சைன்மெண்ட்டோட வேர்டை வச்சு கன்சிக்னியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை மாத்திட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அதை கம்யூனிகேஷனை பார்த்துட்டு இருந்த ஒரு டெய்லி மெயில்னு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கன்சிக்னியான்றது என்னன்னு தெரியாது. மேபி they would have communicated on TV, பட் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த பிராண்ட் எங்க போச்சுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஹேசல்ஸ் வந்து ரீபிராண்டிங்ல ஏதாவது இருக்குமா? ஓகே. ஸோ இது டெய்லி மெயில் மேபி ஐம் நாட் ஷூர் அது எந்த ரீஜன்ல இட் வாஸ் ஒர்க்கிங் ஆர் சம்திங். பட் recently I saw TVS tires. They are rebranding their entire tire segment. உங்களோட so it was இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீ சக்ரா டயர்ஸ், TVS tires ன்னு சொல்லி மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கோம். Now as a company they are expanding pan world in selling tires. So
Indian tires-ன்ற நேம் வந்து வெளியே எங்கேயும் ப்ராப்பரா உட்கார மாட்டேங்குது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல they are not able to bring in sales. அந்த பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். நேமே யூரோ கிரிப் அப்படின்னு மாத்திட்டாங்க. Okay. So this is how they have rebranded. Now if you even go see in any metro, nane recent I have seen in many metros, TVS Euro tires, TVS Euro grip irukku. Okay. So in the brand name, so this is specifically for the European market. This is now they have changed the entire brand itself like this. The main reason is they want to go pan world. Okay. So why Euro like under? So technology based. So tire is a technology based product. So they want. So Europe is for technology. So consumer brain la vandu abhi ukaranu solli they are rebranding it as Euro. இது எவ்வளவு நாள் ஆச்சு? ரீசன் ஆனது சார். I think ஒரு 3 months இருக்கும். Maximum 3 months. Okay. Not even. 2019 இந்த குவார்ட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. It would have been done in this quarter. Okay. So and they'll be seeing the benefits of that. ஏன்னா அங்க உள்ளவங்க first trial எல்லாமே எடுக்காங்க. No, 1 year ago to see whether this is a successful model or not successful. இதுக்கு முன்னாடி they used the same name for their ஒரே ஒரு செக்மெண்ட் ஆஃப் தேர் இதுக்கு மட்டும் ப்ராடக்ட் லைன்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் லைனுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. திங்க் ஃபார் எம்ஐடி ஆர் சம் ஏதோ ஒரு இதுக்கு மட்டும். நவ் அப்படியே மொத்த என்டையர் செக்மெண்ட்டுக்குமே தேர் பிரிங்கிங். அப்ப அதை ட்ரையல்லாம் பண்ணிட்டு தான் இல்ல அது ட்ரையல் இல்ல ஆக்சுவலா. ஓகே, யூரோ குரூப் வந்து எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பஜாஜ்ன்ற கம்பெனிக்கு தேவர் தி OEM சப்ளையர்ஸ். ஓகே. சோ தேவர் சப்ளை அத மட்டும் அந்த நேம்ல கொடுத்துருந்தாங்க. நான் பஜாஜ் வண்டிக்கு யூ ஆர் ஹேவிங் a TVS tire won't be nice. Okay. Because you also have TVS bikes having TVS tires. Okay. So having Bajaj and having TVS tires won't work nala. So Bajaj ku mattum they gave Euro grip ன்றது. So now they are going using that name for their entire Euro grip ன்ற name. Okay. So இப்போ நான் கன்சிக்னியா அந்த டெய்லி மெயில் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி லைக் யூடிஐன்னு ஒரு பேங்க் இருந்திருக்கு இந்தியாவில். அவங்க தான் வந்து இப்போ ஆக்சஸ்ன்னு மாத்திருக்காங்க. இது நிறைய பேர் தெரியாது பிகாஸ் இட் ஹேப்பன் இன் 2007. ஸோ ஒரு என்டையர் ரீஸ்ட்ரக்சரிங் எடுக்கும்போது ஸோ ஒரு நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் ஆக்சஸ் பேங்க்னு சொல்லி வந்தேன். பட் எங்க அப்பா வந்து யூடிஐ பேங்க்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. So this is a very good example. Okay, so banking is a service. So once you are inside, you would not feel like coming outside. Okay. So banking la regular rebranding is compulsory. I have been advising a lot of banks to rebrand. Recently we have also spoken to many banks that have not rebranded because already existing users வந்து வெளிய போக மாட்டாங்க. நீ என்ன rebrand பண்ணாலும் for them it is going to be UTI. I'm going to the bank, they are offering me good service, but this name change to bring in the next set of audience. persona மாத்துறது தான். அவனும் சூப்பர் ஸ்டார் தான், Dress மட்டும் வேற Dress போட்டு வரேன். And catering to the new set of audience. The next generation, கீழ இருக்கிற generation people க்கு உள்ள போற. So it does not look boring. Okay. So இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து சில பிராண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறைய இதுல லாசஸ் இருந்திருக்கும். லைக் தப்பான டைம்ல ரீபிராண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ரீபிராண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பெரிய மிஸ்ஆப் நடந்திருக்கும். லைக் நிறைய புது ஆடியன்ஸ் வரும்னு நினைச்ச டைம்ல வந்து வராம போயிருக்கும். So how risky is it for a company like ஒரு 100 crore turnover பண்ற company to take a decision like this? 100 crore turnover. Because அவங்க எல்லாமே டிசிஷன் எடுத்து தான் பண்ணுவாங்க பேசிக்கா. ஸோ இதெல்லாம் இப்போ நடக்க போகுது, இதெல்லாம் ப்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 100 crore turnover, again it is the kind of product. If it is a service segment, then they have to rebrand to bring in the next. If it is a manufacturing firm or a product based firm, not much necessary. So if it is 100, but it is a very big company doing 1,000 crores or 2,000 crores turnover, they have to bring in rebranding. Okay. Compulsory. So Google or Apple or Microsoft. No, I'm talking about 1,000 crores is small compared to Google. இல்ல சொல்றேன் இல்ல இப்ப கூகுள்லாம் வந்து அவங்களோட ஃபேமிலி ஆஃப் இது பாத்தீங்கன்னா லைக் கன்சிஸ்டன்ட்டா ரீபிராண்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஞ்ச்டு லோகோஸ் வித் கூகுள் டூட்லே வந்து கூகுள் தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஆப்பிள் எடுத்துட்டாலும் சரி, நம்ம ரைட் ஸ்டார்டிங்ல வந்து நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுகிற மாதிரி தான் ஒரு லோகோ வச்சிருந்தாங்க. தென் அப்படியே சின்னதா 3D ஆர்ட், இப்போ ஃபிளாட் ஆர்ட் வந்து விண்டோஸ் வாஸ் ஆல்சோ டூயிங் தி சேம். ஸோ இவங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து அடுத்த வருஷம் ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ். They do a lot of market research on what the audience are. So audience, the customers, the next generation customers உள்ள வரும்போது it is again the life cycle that we always talk about. So I will like this and then it will get saturated. I will stop liking it and I will want to start liking something else. So அந்த இது ட்ரெண்ட்ல வந்து so this brands that are going to live long for more than 3 decades or 3 generations, 4 generations, they will have to do this rebranding on a continuous basis to come back to it. Windows example எடுத்துட்டோம், நம்ம யாருமே மாறல. Windows ஆனா Windows 10, 20 ஒவ்வொன்றுக்கும் வேற லோகோ எல்லாமே வரும். எனக்கு நாம வேவ் வர மாதிரி. ஆமா, Windows 95 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ now I think it's just square மாதிரி இருக்கு.
ஸோ இப்போ ரீபிராண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாட் இப்போ அவங்களோட பிராண்டிங் கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே மாறின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ள சர்வீசஸ்லேயும் will there be changes in terms of ஒரு புது கம்யூனிகேஷனாக வரும்போது வந்து உள்ள ஐடென்டிட்டிஸ் எல்லாம் மாறினாலுமே இன்டர்னலாக வந்து சேஞ்சஸ் வந்து நெசசரியா ஒரு ரீபிராண்ட் பண்ணும்போது? கம்பல்சரி. ஓகே. If you are not going to change you have changed your way of communication because you want to cater to the next generation, and if you are not going to because the next set of consumers will have different problems as per the and expectations from a company. So நம்ம expectations போன generation people so உன்னோட existing customers ஓட அதிகமா தான் இருக்கும். So if you start catering to them, they will become delightful. Existing customers becomes kind of new services. Delighted. இவங்களுக்கு okay, we are ready to take it as a trial. So this is how you also improve your service as a brand. Okay. So இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். I have a small doubt. So I have recently like once the logos எல்லாம் பார்த்தேன். I'm seeing first logos எல்லாம் நிறைய it was all big and slower logos எல்லாம் it's all flat design. What is the so பேசிக்கா வந்து லோகோஸ்ல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு பில் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு பெரிய போர்ட் சைனேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்றோம், போன்ல யூஸ் பண்றோம், ஒரு டேப்லெட்ல டிஜிட்டலா நம்ம பர்சனல் டிவைசஸ்ல நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்க அந்த இமேஜோட சைஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த இமேஜோட எலிமெண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்ட் இருக்கு, ஒரு ஷேப் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ பார்ட்ஸா கூடும். பிளஸ் அதோட இப்போ 3D இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் அதிகமா இருக்கும். ஸோ when you make it flat, ஸோ கூகுள் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டில் தான் லான்ச் பண்ணாங்க மெட்டீரியலிஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியலிஸ்டிக் டிசைன். ஓகே. ஸோ வந்து ரொம்ப ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ கூகுள் குரோம்லாம் முன்னாடி வந்து ஒரு 3D மாதிரி போட்டு சென்டரில் குப்புன்னு இருக்கும். ஆமா லைக் ஹாட் ஏர் பலூன் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அது எப்படின்னா அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு நேட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக வந்துடும். இப்போ நீங்கள் ஆப்பிளோட லோகோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 3D மாதிரி இருக்கும். I'm not an Apple user, so okay, so இப்போயும் அது ஃபிளாட் ஆயிருக்கும். மைக்ரோசாஃப்ட் லோகோ முன்னாடி வந்து நல்லா பல்கா இருக்கும், அந்த அப்படியே ஃபிளாட் ஆயிருக்கும். மைக்ரோசாஃப்ட் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம UI UXல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பீப்புள் லைக் ஃபிளாட் டிசைன்ஸ், பீப்புள் லைக் சிம்பிள் டிசைன்ஸ். ஓகே. ஸோ நம்ம கூட ஆக்சுவலா நம்மளும் மாத்திருந்தோம். ஸோ நம்மளதுலேயே 2-3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ we just rebranded. So people like or people have time is minimal time, attention span குறைய so attention towards that number of elements அவங்களுக்கு ரொம்ப இருக்கலாம். So அது one of the factors இருக்கும். So you have to grab their attention. If you're going to have 3 or 4 elements na எதை பார்க்கறோம், you have to make sure that is only your elements, right? So இப்போ கூகுள்ல அந்த போன்ல பாத்தீங்கன்னா there is only this G. So there is nothing else. ஒரு 3 கலர்ல இருக்கும் நினைக்கிறேன். white அப்படியே 3 blue, red and green. white major white and G. எந்த சொல்றீங்க? G major is white இல்லையா? attention இவ்வளவு மோசமா இருக்கு. இல்ல நான் சொல்றது phonesல சொல்றேன். phoneல தான் சொல்றேன். phoneல வந்து வெறும் G மட்டும் தான் இருக்கும். இந்த நான் காமிச்சறேன். சோ இப்போ நீங்க இந்த இதல பின்னாடி பாருங்க. அந்த சோ இப்போ பிக்சல் phoneல பாத்தீங்கன்னா சோ இந்த G மட்டும் தான் இருக்கும். ஓகே. சோ இந்த Gல வந்து வெறும் அந்த எனக்கு நான் இது வேற மாதிரி I have been thinking. ஓகே. சோ இது வந்து ஒரு சிங்கிள் கலரா பிக்சல் போனுக்கு பின்னாடி இருக்கும், என்கிரேவ் ஆயிருக்கும். சோ ஆப்பிளுக்கு எப்படி ஆப்பிள் லோகோ மட்டும் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் தட். அண்ட் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனில வந்து நானே வந்து கொஞ்ச நாளைக்கு என்னோட சேம் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டீம் எல்லாமே தான் இருக்கு, என்னோட வெண்டர்ஸ் எல்லாமே சேம் தான். பட் ஐ டிசைட் டு டேக் a நியூ வெஞ்சர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ரீசெண்டாக வோடாஃபோன் அண்ட் ஐடியா மர்ஜ் டுகெதர். அண்ட் இப்போ நிறைய 5 பேங்க்ஸ் ரீசெண்டாக மர்ஜ் ஆனாங்க. ஸோ இப்போ இப்படி மர்ஜ் ஆகும்போது இன்டர்னலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் ஒர்க் கல்ச்சர் இருக்கிற ஒரு டீம்ஸ் வந்து உள்ள வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ரேஷனில் பிரச்சனை வரும். ஸோ நான் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், இப்போ வந்து வேற ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலையும் வந்து நிறைய hassles create ஆகும்ல. So how would companies generally face that? Okay, rebranding and mergers are totally two different. When a merger happens, I remember Wrigley's and Mars. There was a merger back in 2016 or 17. Recent. Okay. 2016 or 17. So what happened is they just Mars la irukra employees alla they just cut down. Okay, so Wrigley acquired Mars. Okay. So something like that happened. So it can happen anyway like this. So the bank mergers la enna aguna operational cost kurakiranga. So they understood okay, this many people is required to cater to this many people. Let me have this many branches.
but why are so many people working? Let me. So layoff ன்றது வந்து அது part and parcel of the rebranding ன்ற மாதிரி. It is of a merger. Okay, not rebranding. Not rebranding itself. So ஆமா இப்போ Vodafone வந்து rebrand பண்ணல. So merge பண்ணும்போது they took the name Vodafone. Vodafone did a merger. You have Vodafone Idea as a separate brand still exists. அப்படியா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ Vodafone மட்டும் தான் இருக்கு. Idea is not in the market. Idea was there in the market. I think Idea is still in the market. இல்ல, I don't think Idea is in the market right now. ஏன்னா merge பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ரீஸ்கேல் ஒரு போஸ்ட் போட்டோம். ஐடியாஸ் இந்த மார்க்கெட்னு போட்டா ரீசெண்டாக போட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியா post the merger என்னாச்சுன்னா for some time I remember Vodafone and Idea being stock price-லாம் லிஸ்டடாக தான் இருக்கு. Idea is still a brand. Okay. அதான் merge பண்ணிட்டு எப்படி ஒரே பிராண்ட் அப்படி Vodafone Idea Limited கரெக்ட்? அதான் Vodafone Idea Limited. Idea they have that identity. Okay. It is not I am acquiring you. I'm just merging with you. Now stocks அப்படிதான் shares அப்படிதான் அப்படியே வாங்கி. Okay, correct. They have this many stock options there. ஏன்னா நம்ம பேஜ்ல ஒன்று போட்டோம் Vodafone Idea mergerக்கு ஒரு டிசைன் ஒன்று போட்டிருந்தோம், அதனால எனக்கு தெரியும். Okay, so they headquartered out of காந்திநகர் தான் போல, அந்த பக்கம் தான் இருக்காங்க. Okay, so இப்போ ரீபிராண்டிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கம்பெனி வந்து ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸை கொண்டு எடுக்கணுதோ, கம்பெனிஸ் வந்து எந்த லெவலுக்கு ரீபிராண்டிங் பற்றி யோசிப்பாங்க, when do they start thinking about it? ஸோ இப்போ நான் திருப்பி இதே வர மாதிரி இருக்கும். இல்லை திரும்ப வரது இல்லை. It is very the right time that we have to talk to the Indian audience about this. Right. I'm seeing a lot of brands selling since 1946, since 1834, since blah 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 blah. It is not that amount of time since you are doing business. It is how much you have changed for your customers. So this is where rebranding helps. You can always say I've been since, but அந்த sinceல இருந்து நம்ம எவ்வளவு மாறி இருக்கோம். Commit yourself to change, not just as an individual but also to a brand. Commit yourself to change. Okay, so I think it's a very good example for small businesses to have in mind. ஒரு லாங் டேர்ம்ல போகும்போது வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் நீங்கள் சின்ஸ்ன்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவங்க சின்ஸ் 1973 போட்டாங்க, உண்மையிலே பண்ணிருப்பாங்களாடா அப்படின்னு கேட்பாங்க. So we had to talk about முருகன் இட்லி கடை, how your perception. ஆமா, ஸோ I'll give an example. ஸோ பேசிக்காக முருகன் இட்லி கடையில் நான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எங்களோட அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி முருகன் இட்லி கடையை சாப்பிட்டோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன். உடனே முருகன் இட்லி கடை ரோட்டு கடை கிடையாது, அது வந்து ஒரு இட்லியே வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஷுக். அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ஐ ஹேவன்ட் ட்ரைட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் ஆன் ஃபுட். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முருகன் இட்லி கடைன்னு சொல்லிட்டு எம்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா அது ஆக்சுவலாக ஒரு ஆக்சுவல் முருகன் இட்லி கடையா இல்லை யாராவது சம்மோன் ரெப்ளிகேட்டிங் த சேம் பிராண்டானு எனக்கு தெரியல. தென் ஐ காட் டு நோ தட் முருகன் இட்லி கடை ஆக்சுவலி ரீபிராண்டட். ஸோ அன்னைக்கு நானும் ராமும் போய் சாப்பிட்டோம். So this is how they acquire new customers inside. Okay, so that was my first trial. So Ram has been a என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் முருகன் இட்லி கடை. I am from Madurai. So origination of முருகன் இட்லி கடை is from Madurai. எனக்கு சின்ன வயசுல முருகன் இட்லி கடை ஒண்ணுமே இல்லாதப்ப தெரியும். வெறும் அந்த பழைய போர்டு, வெறும் ப்ளூ கலர் போர்டு, வெறும் முருகன் இட்லி கடைன்னு தான் எழுதியிருக்கும். So அந்த டைம்ல இருந்து எனக்கு தெரியும். So now you know முருகன் இட்லி கடை through green color. They are catering to the next set of audience. Vegetarian எல்லாம் சொல்றது M McDonald's ஓட M மாதிரி something to crave. Okay, so அங்க கம்பேரிசன் ஃப்ரெண்டே வச்சிருந்தாலே தெரியும். So this is the old logo னு வெச்சுக்கோங்க. இங்க வந்து பழைய லோகோ வந்து ரொம்ப ஹேண்ட் drawn-ஆ இருக்கும். இப்போ இது புது லோகோ பாத்தீங்கன்னா புது லோகோ வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன 4 இட்லி வச்சு ஃபார்ம் பண்ண அந்த ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைச்சிடும். True. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். ஸோ இவர் மதுரையில் இருந்தப்போ இந்த ஓல்டு ஆடியன்ஸாக இருந்திருப்பாரு, இப்போ நான் ஒரு புது கஸ்டமர் அப்போ. ஸோ வி கைண்ட் ஆஃப் நோ லைக் ஹவு திஸ் பிராண்ட் இஸ் கோயிங். ஸோ எனக்கு வந்து வாவ் முருகன் இட்லி கடை இஸ் க்ரோயிங். உனக்கு வந்து ஹாய் இட் இஸ் a new brand. So that is the customers. What is that? Ecstasy for me, for an existing customer. Okay. And an awareness for a new customer. That is how rebranding will help all businesses. So rebranding வந்து like very essential for us. Is a must. If a company does not rebrand, it is not worth of it to do business for the long term. So ஒரு 15 years வந்துட்டாங்கன்னா 15 years I think now the current dayல வந்து இப்ப நம்ம 90s 2Ks னே பிரிச்சிட்டு இருக்கோம்னா so every 10 years வந்து அந்த கம்பெனி ரீபிராண்ட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆயிடும். So until we get the name that this ஒரு பெரிய brand, it is not about the name. Name is not the problem. The way how they communicate the message okay should be different.
ஸோ அவங்க டெக்னாலஜி அக்வயர் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அதுக்கப்புறம் பிராண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள்ட்ட முருகன் இட்லி கடை இஸ் ஜஸ்ட் இட்லி. ஏன்னா முருகன் இட்லி கடை அக்கார்டிங் டு மீ வாஸ் ஜஸ்ட் இட்லி, ஒரு இட்லி கடை அவ்வளோதான். பட் நவ் ஃபார் யூ இட் இஸ் நாட் an இட்லி கடை, இட் இஸ் தி இட்லி கடை, ரைட்? ஸோ அந்த கம்யூனிகேஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபார் ஈச் ஜென்ரேஷன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க, டெல் மீ a story about the eagle. Okay. So I think the audience will really like it if you gave that example and relate it with the topic that we are talking about. An eagle, you know, is a leader for most all the birds. பார்த்தாலே யூனிக்கா தனியா பறக்கும் எப்பயுமே. So eagle வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து it splits it into two. So the first half and the second half interval மாதிரி தான் படத்துக்கு. நம்மளுக்கு எப்படி 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கும் மாதிரி ஈகிள் வந்து 2 பிரிச்சுக்கும் வாழ்க்கையை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் ஸ்பேன்ல வந்து ஈகிள் என்ன பண்ணோம்னா it will be usual life, hunting, gliding, flying எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிட்வே வந்தோடனே வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட்ஸ் பீக் எல்லாமே ரொம்ப நல்லா ஓவர் க்ரோ ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் அன் எஸ் ஒரு கொக்கி மாதிரி ஆயிரும். கிளாஸ் எல்லாமே ஒரு ஃபுல்லா அதோட நெயில்ஸ் எல்லாம் வெளியே வளர்ந்து வந்து போட்டுருவாங்க அங்கே இமேஜ் இருக்கும். ஸோ கொக்கி மாதிரி எல்லாமே. ஸோ இட் இஸ் அனேபிள், ஃபெதர்ஸ் நிறைய வந்துடும், பறக்க முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதால பறக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ வாட் டஸ் இட் கோஸ் டு அ கேவ், ஒரு சீக்ரெட்டா ஒரு கேவுக்குள்ள போயிட்டு அதோட எல்லா ஃபெதரையும் அதுவே பிக்கும். Self-destruction. It will rebrand itself. It will go take out all its feathers. beak எல்லாம் அதுவா கல்லுல உட்காந்து ஷார்ப் பண்ணும். இதெல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு 10-15 days உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் திரும்ப வந்தோன்னே I'm back bitches அப்படின்னு சொல்லிட்டு I'm ready to hunt more அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் லைஃப் ஸ்பேனை அப்படி கெத்தா வாழ்ந்துட்டு. So I think you should நிறைய கேட்டிருக்கீங்க because I have been seeing it on Facebook. பட் நீங்க ரீபிராண்டிங் கூட அசோசியேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட கரெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது நினைக்கிறேன். நான் Facebookல பார்க்கல. This was told to me by a monk himself, not an actual monk, or a modern day monk, toxic monk. So I think that is a very good example to understand rebranding itself, and it is must for companies to do that on a regular basis. So நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் பிராண்டிங்கே நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல. So we should first branding, அதுக்கு அப்புறம் keep on rebranding. So இப்போ என்ன அட்வான்டேஜ்னா every branding is again a rebranding. From nothing you are going to do something, you need to understand what your customers are. So start doing something. Okay, so I think with that positive note and with that positive example that can make us understand the rebranding concept very much better, I think we can end this episode of Rescaling Podcast. It was great talking to you, Ram, and this new setup looks amazing. So sure, we'll keep doing amazing things. So you'll also have... We are rebranded, you too rebrand. Thank you so much for watching. This is Guhan and Ram K7 signing off. Take care, bye-bye.